மாமா அப்துல் வகாப் அவர்களை வருக வருகிற விழாவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடைபெறுகின்ற முக்குளத்தோர் அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என் அருமை மாப்பிள்ளை பவானி வேல்முருகன் அவர்களே, முக்கிய எழுச்சி மாநாடு அதுவும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நடைபெறுவது எங்களுக்கெல்லாம் முக்கிய மகிழ்ச்சி. மழை பெய்தாலும் நீங்கள் எல்லாம் கலையாமல் இருக்கின்றீர்கள். ஈரம் செறிந்த பரம்பரைக்கு சொந்தக்காரர்கள் நெல்லை மண் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து இந்த மண்ணிற்காக போரிட்ட மாமன்னன் பூலித்தேவனின் வாரிசுகள், எங்கள் அருமை சொந்தம் முத்துராமலிங்கத்தேவரின் வாரிசுகள், எதற்கும் அஞ்சாத சிங்கங்களாக இருக்கின்ற நீங்கள் அழைக்கின்ற இந்த மாநாட்டிற்கு நாங்கள் வருவது எங்களுக்கு பெருமை, உங்களுக்கும் பெருமை. எப்போதும் என் மீது பாசம் கொண்டவர்கள், அன்பு கொண்டவர்கள் நீங்கள் என்பதை நான் மறக்க மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நட்பு கொண்டவர்கள். அவர் காங்கிரஸ் இருந்தார், இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். இருந்தாலும் முதலாக அந்த பசும்பொன் மண்ணிற்கு சென்று மாலை நிறுத்தி மரியாதை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 89ஆம் ஆண்டு தென் தமிழகத்தில் இருக்கின்ற தேவரின மக்களுக்கும் 20% இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நமது சகோதரர்கள் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, எத்தனை பேர் தாசில்தார்களாக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அனைத்து டிபார்ட்மெண்ட்லயும் நிறைஞ்சிருக்காங்கன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வழங்கிய அந்த 20% இடஒதுக்கீடு யாரும் மறந்து விடாங்க. முக்கியமாக படித்தவர்கள், நான் சொல்ல போனால் இஸ்லாமிய சமுதாயமும் தேவர் சமூகமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து தொடர்ந்து இருக்கும் என்பதை இந்த நேரம் தெரிவித்துக் கொண்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பவானி வேல்முருகன் போன்ற நம்ம இளைஞர்கள் அனைத்து சொந்தங்களையும் கூட்டி இந்த இன மக்களுக்காக போராடுகின்ற இந்த போராட்டத்திற்கு அவர்களுடைய கோரிக்கைக்கு என்றென்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடுகிறேன்.